ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஜெம்மாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்து பல ரணகலத்தை பண்ணியிருந்திருப்பா. ஹீரோ பார்த்திங்கன்னா போனால் போகட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருப்பான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் அவளை எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்திருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே மாசாக வந்துட்டுருக்கா டேங்க்ஸில் ஏறுறதுக்காக. அதே சமயம் ஹீரோயினோட அம்மாவையும் அந்த அப்பாவையும் காட்டுறாங்க. இவங்க பையனா இல்லை என்னன்றது தெரில. அந்த சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லையாமா. ஸோ அதனால் இவங்க அர்ஜெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வரதுக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்ட்டு அவங்க மெய்டுக்கிட்ட தான் விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்தாங்கன்னா அவட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு. அவங்க போன சத்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த மெய்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா இப்போ தாம்மா ஹாஸ்பிட்டல் விஷயமா போயிருக்காங்க, ஸோ அவன்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு. ஓகே ஆண்டி அப்படின்ட்டு இவளும் உள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்திங்கன்னா இவளோட பொட்டி படுக்க எல்லாமே ரெடியாக பேக் பண்ணியிருக்கு. ஸோ இவளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியல. அங்கே பார்த்திங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி இருக்கா பார்த்திங்களா, அவள் வந்துட்டுருக்கா. பார்த்தியா, உன்னோட வேலையை நான் எவ்வளோ ஈஸியாக மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னா. எனக்கு தெரியும் நீங்கள் வந்ததுக்கு காரணம் உன்னோட திங்ஸை எடுத்துகிட்டு போக தானே. ஸோ நீ எடுத்துகிட்டு போயிரு பார்ப்போம் அப்படின்னு. ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன பார்க்குற, நீ தானே நேற்று நைட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, கிளம்பு, ஏன்னா நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே சின்ன வயசில் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணி ஹீரோயினை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ன், நம்மளும் ஹார்னே வச்சுக்கரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் ஒன்றை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கா. ஹார்ன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரலையான்ஸோ இதுவும் உன்னோட வீடு மாதிரி தான். ஸோ நீ வந்து எந்த ஒரு தயக்குமே இல்லாமல் இங்கே தாராளமாக தங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் உங்ககிட்டேயும் தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒரு தங்கச்சி மாதிரி பழகணும், சண்டைலாம் போட்டுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் தங்கச்சிக்காரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் ஆகிட்டுருக்கா. ஹீரோயின் கையில் வச்சுருக்கால அந்த கடிகாரத்தை போயிட்டு பிடுங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் விடவே மாட்றா. ஸோ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அட விடுமா, இது அவங்க அப்பா கொடுத்தது, அவங்க அப்பா ஞாபகமாக வச்சுருக்கா அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த தங்கச்சிக்காரி விட்டுற மாதிரி இல்லை, ரொம்பவே ஹாஷாக அதை பிடுங்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஒரு சைடு போய் விழுந்துட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வேகமாக போய் எடுத்து அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ஹானுக்கு செம்ம கோவம் வந்துடுது. தங்கச்சிக்காரிக்கு விடுறா பாருங்க கன்னத்தில். ஸோ பார்த்திங்கன்னா, எப்பா எவனோ பெற்ற பிள்ளைக்காக நீங்கள் உங்கள் பிள்ளையை அடிப்பீங்களா அப்படின்ட்டு அங்கேருந்து கொஸ்ட்டு போயிடா. இவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோயினுக்குலாம் பயங்கர கோவம் வந்திருக்கும். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. சரிம்மா, நான் இங்கேருந்து போகிறேன், இதுதானே உன்னோட கனவு அப்படின்ட்டு. இங்கே பாரு, இன்னும் என் கனவு வந்து ஃபில்ஃபில் ஆகலை. ஏன் தெரியுமா, வெக்கமே இல்லாமல் உங்கள் அம்மா இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல, அவங்களே இங்கேருந்து பற்றி விட்டாதான் என்னோட கனவு வந்து ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நல்ல விஷயந்தான், கூடிய சீக்கிரம் பண்ணு அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ எங்கே போகிறது வைக்கிறதுனே தெரியல. சரி, பேக்கில் ஏதாவது காசு இருக்கான்னு பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா ₹1 தான் இருக்குது. இதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கர குழப்பமாயிட்டுருக்கா. சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். வெளியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே குத்த வச்சு படுத்துட்ருக்கா. இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஹீரோவும் வரான். ஸோ இவள் தூங்கிட்டு இருக்காளா, காலை பார்த்திங்கன்னா தட்டுறான் டம்முன்னு. ஸோ பதறி போய் எந்திரிக்கிறா. நீ நீ இங்கே எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணிகிட்ருக்கான். ஏய் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கண்டவங்க எல்லாத்தையும் எதுக்கு என் வீட்டுக்கு விடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபோனை பிடிங்கி அமர்த்தி வச்சிட்றா. எப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லைப்பா. ஸோ நாளைக்கு நான் எப்படியாவது வீடு கண்டுபிடிச்சிட்றேன். இன்றைக்கி ஒரே ஒரு நைட்டு மட்டும் இங்கே நான் ஸ்டே பண்ணிக்கவா, நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறோம் ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். என் ஃபோனை கொடு அப்படின்ட்டு. நான் உன் ஃபோனை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்னை ஸ்டே பண்ண விடு அப்படின்ட்டு. ஹீரோ ஃபோனை வாங்கி அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடித்து வச்சிட்ருக்கான். ஸோ இவளும் பார்க்குறான், என்னடா பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்புறம் நீ சொன்னது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து கெஞ்சிட்டே இருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா துளி கூட கண்டுக்கறல. இவன் பாட்டில் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கானா, இவளும் பின்னாடி வர. ஹீரோ பார்த்திங்கன்னா பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்ருக்கான், போடி அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோ கதை அடிச்சுட்டு போயிடறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணிகிட்ருக்கான். ரோட்டில் தூங்கினா தூங்கட்டும், எங்கேயும் போய் இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்து ஏன் கேட்குறா, அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. இப்போ பாரு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே ஒரு வேலை அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான். அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா இந்த வரண்டாலேயே செட்டில் ஆகிட்டா, வேறு எங்கேயுமே போகலை.
அந்த இடத்துக்கு ஒரு நெய்பர் வராரு. என்னடா இது ஒரு பொண்ணு இங்கே தூங்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஹலோ மேடம் மேடம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சு பார்க்குறாளா. இவன்ட்ட நம்ம இப்போ என்ன பொய் சொல்கிறது? சரி சொல்லுவான், நம்மளுக்கு என்ன பொய்யா வராது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை சார், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டேன். அவன் என்னை வீட்டுக்குள்ளேயே விடலை. ஸோ நானே எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேனா, அதனால என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, போகவும் எனக்கு வீடு இல்லை. ஸோ வெளியவே நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானா? என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இரு நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வந்து காலிங் பெல் அடிச்சிட்ருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதா, இந்த நேரத்தில் எவன்டா அப்படின்ட்டு டைமெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஸோ டிங்கு டிங்குன்னு அடிக்குதான், அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. வெளியே வந்து யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எப்பா நான் நெய்பர் தான்ப்பா, கதவை தர அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு கதவை திறக்கிறானா, என்ன என்ன விஷயம் அப்படின்னு, கொஞ்சம் வெளியே வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி சீனெல்லாம் போட்டு உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நீ இங்கே என்ன பண்ணுற, இன்னும் இங்கேருந்து போகலையா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஹனி இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ட்டு அப்படியே வரா. ஏய் உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி விட்ருக்கான். ஏப்பா நீ இப்படிலாம் இருப்பியா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இந்த டைமில் ஒரு பொண்ணு இங்கே இப்படி தூங்கலாமா, நீனா மனுஷ ஜென்மா தானா, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவனுக்கு ஷாக் ஆயிடுது, எது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான், ஆமாம் அப்படி தானே சொன்னாங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை அப்படியே உதறி விட்டுட்ருக்கான். நீ என்ன பைத்தியமா, இவ சொல்கிறத எதையும் நம்பாத அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாங்க நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது தான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் பர்சனலாக யாருக்குமே தெரியாமல் தான் நாங்கள் டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய் அந்த சைடு விழுக இந்த நெய்பருக்கு கோவம் வந்துடுது. யோ என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னுமே இதை உண்மையாக்கணும் அப்படின்ட்டு ஹீரோட அந்த ஷர்ட் போட்டிருந்துருப்பாள்ல, ஸோ அந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அப்படியே அழுதுட்ருக்கா. இந்த ஷர்ட்டை நான் உங்களையா நினச்சி பொக்கிஷமாக பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன ஒரு குப்பை மாதிரி கீழே தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னா எச்சியெல்லாம் தொட்டு வச்சிட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தாடி என்ன இப்படி இருக்காளே அப்படின்ட்டு. அந்த நெய்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிஸ்டர், உங்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீங்கள் இருக்கவே கூடாது, ஸோ நீங்கள் பிரேக்கப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவன் வேற பைத்தியம் மாதிரி உழம்பிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓ அப்படியா, உனக்கு அவ்வளோ நல்ல மனசு இருந்துச்சுன்னா, இவளை பார்க்க உனக்கு அப்படியே பாவமாக இருந்ததுன்னா நீ ஏன் உன் வீட்டுக்கு அவளை கூட்டு போ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை அடிச்சுட்டு உள்ளே போயிடுறான். ஸோ பயங்கரமாக பிடிச்சி அவளை திட்டிகிட்டு இருக்கான். என்ன பொண்ணு இவ, வாயை திறந்தாலே பொய் தான், எப்படிலாம் ஆக்டிங் பண்ணுறா. இந்த லேட் நைட்டில் யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட போய் ஸ்டே பண்ணுவாளா? இவ போனாலும் போவா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இவளை நினச்சா எனக்கு தான் இரிட்டேட் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அங்கே மேடம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் கூட பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோக்கா ஏய் நீ என்ன அங்கே போறியா, போ உள்ள போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணி சீன் போட்டுகிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அந்த நெய்பர் அப்பா ஒரு வழியாக இந்த கப்பிள்ஸோட சண்டையை நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோக்கா ஐயோ என் தலை தாங்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடு தேடி போயிடுவேன் அப்படின்ட்டு. அப்போ காசுக்கு என்ன பண்ணுவேன், காசு இல்லாமல் தானே நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு போன அப்படின்ட்டு. அட ஆமல்ல, அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நாளைக்கு நீ வந்து வீடெல்லாம் தேட மாட்டேன், என் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னு. அட ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே நான் இருந்துக்கிறேனே, எனக்கு சேலரி வந்துக்கிட்டுமே, அதை வச்சு நான் வீட்டுக்கு ரெண்டெல்லாம் எடுத்து நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாகிட்டுருக்கு. சரி ஏதாவது பண்ணி தொலை அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்குமே அப்படின்ற ஃபீல்லாம் இல்லை. போயிட்டு நல்லா சோபாவில் படுத்துட்டு தின்னுட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டு இருக்கா. அவன் கட்டுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே காலையில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாகி அந்த மிஷினில் ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனோட கம்பெனிக்கு வந்துடுறான்.
ஸோ அப்படியே ஹீரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே நம்ம பிஏவும் அப்புறம் 2 பேரும் வந்திருக்காங்க ஏதோ ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் காது கேட்கலையா, என்னாச்சு அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம ஆச்சரியமாச்சு. என்ன சார் மணி 11:30 ஆகுது, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்ட்டு. எல்லாம் எல்லாம் அந்த பொண்ணுனால தான், அவளுக்கு நான் குளிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அப்பப்பா என்னால் முடியலை அப்படின்ட்டு. எது என்ன சொல்கிறீங்க, ஐயோ வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே இருக்கான். நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியலை அப்படின்னு. ஸோ திரும்பி பார்த்தா அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வாய முடியறான். ஐயோ சார் நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், நாங்கள் போகிறோம், நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டுருக்கான். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. அதுக்கு இந்த பிஏ வேறு, நீங்கள் சொன்ன எதுவுமே எங்கள் காதில் கேட்கல, ஸோ நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ தான் நைட்டு என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். காலில் பார்த்தீங்கன்னா ஏதோ தட்டுப்படுது. என்னடா அது அப்படின்ட்டு கண் முழிச்சு பார்த்தா ஹீரோயின் தான் குறுக்கால படுத்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. ஒரு மிதி தான். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே புரண்டு போய் கீழே விழுந்துட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கத்துறான், லியான்சு அப்படின்ட்டு. ஆனால் இவகிட்ட இருந்து ஒரு மூச்சு பேச்சு கூட வரல. என்னடா ஆச்சு, தள்ளி விடுதல செத்துக்கிட்டு போயிட்டாளா அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனால் மூஞ்சில ஒரு அசைவு கூட இல்லை. என்னாச்சு, ஒருவேளை இவளுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்ட்டு ஃபேஸை டச் பண்ண போகிறான். ஐயோ இல்லை வெறுங்கையில் நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வந்து மூஞ்சியில் போட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அடா இவளுக்கு ஃபீவராக இருக்கும் போலையே அப்படின்ட்டு. சரி இவ ஃபீவரில் தான் இருக்கா, இவளுக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜிஞ்சர் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நம்ம இவளுக்கு இப்படி பண்ணணும், நம்மளுக்கு தான் இவள் பயங்கர தொல்லை கொடுக்குறாளே அப்படின்ட்டு. சரி அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு இவனுக்கு இவனே பார்த்தீங்கன்னா ஆகிறதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஜிஞ்சர் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ லாஸ்ட்டாக ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்கா. ஸோ அவளை அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு திரும்பி சூப் எடுக்கிறதுக்குள்ளே அவள் பார்த்தீங்கன்னா திரும்ப படுத்துற. அவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு. அவள் என்னென்னா குளூரில் நடுங்கிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே பிடிச்சி ஷோல்டரில் சாத்தி வச்சுட்டு அந்த சூப் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஒரு வாய் தான் குடிக்கிறா. அப்படியே வேன் வாமிட் வர மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போயிட்டுருக்கா. போனா போகுதுன்னு உனக்கு நான் வைத்தியம் பார்த்தா நீ ஏன் மேலே பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிறியா அப்படின்னு கையில் வச்சிருக்கிற துண்டு எல்லாத்தையுமே தூக்கி அவன் மேலேயே போட்டு அங்கேருந்து போகிறானா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிக்கிறா. அப்பா என்னை விட்டு தனியாக போகாதீங்கப்பா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மனசே கேட்க மாட்டுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் டிஷ்யூ பேப்பர் வச்சு மூஞ்சி இஞ்சி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஒரு டவல் எடுத்து அப்படியே கழுத்தில் போட்டு விட்டுட்டு அந்த சூப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கா. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே அவளுக்கு போத்தியெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து போக போகிறானா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவள் புலம்புறா. அப்பா என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவாகவே மாறிட்டான்னு தான் சொல்லணும். சரி ஓகே அப்பா எங்கேயுமே போகலை, அப்பா இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ காலையில் அப்படியே விடிஞ்சிருது. ஹீரோ இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறான், தொட்டு பார்க்குறான். ஃபீவர் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அந்த ஜூஸ் எல்லாம் போட்டிருப்பான்ல, சூப்பு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அப்படியே குளிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பான். அப்படியே ஒரு 12 மணி போல் ஆகுது. இப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறா. ஆத்தாடு என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சே, வேலைக்கு வேறு போகணுமே, அதுவும் ஃபஸ்ட் நாள் வேறையே அப்படின்ட்டு. ஸோ அறக்க பறக்க போய் பல்லெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டுருக்கா. என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுன்னா ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அவளோட சூட்கேஸில் இருக்கிற மொத்த துணியும் பார்த்தீங்கன்னா எடுத்து வீசிகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேக்கை போய் எடுத்துகிட்டு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்கு அப்புறம் செப்பல் இது எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டுட்ருக்கா. எது எடுக்க அப்படின்ட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் எதையும் தூக்கிட்டு அங்கேருந்து வாத்து மாதிரி ஓடிட்டுருக்கா. அப்படியே வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு. சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். டாக்டர் வந்து கேட்குறாரு, என்னப்பா இந்த நேரம் கால் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா, அவன் பாடியில் ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் ஒரு பொண்ணை வந்துட்டு மீட் பண்ணேன், அது பொண்ணே கிடையாது, அது ஒரு பொய்க்காரி, வாயை திறந்தாலே பொய் தான், ஏன் ஒரு வார்த்தை கூட உண்மை இருக்காது அப்படின்னு.
என்னப்பா சொல்கிற, நீ பேசுகிறத பார்த்தா அந்த பொண்ணு மனுஷே இல்லை போல. ஆமாம், கரெக்டு. அவள் ஒரு பொய் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே அதிகமாக சிம்டம்ஸ்லாம் தெரியுது. ஸோ என் பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியல. நேற்றுலாம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு. என்னப்பா சொல்கிற? சரி, கொஞ்ச நாளில் நான் வந்துட்டு ரிட்டன் சைனா வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னன்றதை பேசலாம். நீ ஒழுங்காக மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ட்ரீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த டைம் நீ வர? இதான் ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர நேரமா? உன்னோட ஃபஸ்ட் டேயோட சேலரியில் நான் பாதி கழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிப்பா சரி அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் இவளை பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே இவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே தான் சூடனுமே ஒர்க் பண்ணுறா போல். ஸோ சூடன் வந்து ஹீரோயினுக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போல். அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஏதோ இவளா இந்த கம்பெனிக்கு அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, இவளெல்லாம் எதுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க? போன வீக் நடந்த அந்த காம்படிஷனில் இவ என்னோட மாடலை காப்பி பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு இங்கேருந்து துரத்தி விடுங்க அப்படின்னு. அந்த ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிருது. இது வந்துட்டு பிரசிடெண்ட் எடுத்த முடிவு தான். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீ டேரெக்டாக பிரசிடெண்ட்டை போய் கேளு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா குழுன்னு இருக்கு, நல்லா வாங்கி கட்டிட்டியா அப்படின்ட்டு. நான் தான் உன்ட்ட சொன்னேனே, நீ எனக்கு கீழே வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இனிமே தாண்டி உனக்கு இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கடுப்பேற்றி விட்டு போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கஃபிடேரியாவில் காஃபி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ சில கொலீக்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த புது அசிஸ்டண்ட் வந்திருக்காங்கல்ல லியான்சோ, அவங்க வந்து நார்மலான பர்சன் இல்லைப்பா. அசிஸ்டண்ட்டும் இந்த பொண்ணும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க, என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியல அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா காதில் வாங்கிக்கிறா. ஸோ இது பயங்கரமாக எதுவும் பிளான் போட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சு தூக்க போதா என்னன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினை பற்றி சில காசிப்பெல்லாம் உங்கள் கம்பெனிக்குள்ளேயே பேசியிருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்த தெளிவாக பார்த்துடலாம். இப்போ கம்பெனி அப்படின்னா அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் நேரடியாக வந்து பொருட்களை வாங்கலாம், ஆன்லைன்லேயுமே வாங்கலாம். இந்த ஷாப்பிங் மாலுக்கு பொருள் எல்லாமே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாவே மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா சில கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணியும் திங்ஸ் எல்லாமே வாங்கிப்பாங்க. ஸோ இப்போது இவங்க கம்பெனியில் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, அதுக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். டிசைனிங் பண்ணுறது, அப்புறம் அந்த ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ரொடக்ஷனு, சேல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோயின் எங்கே வந்திருக்கா அப்படின்னா ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி பிரசிடெண்ட்டு, சேர்மன் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அப்ரூவல் வாங்கணும். ஓகே, இந்த ப்ராடக்டை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப்ரூவல் ஆன ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ரூமுக்கு வரும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் மேனுஃபேக்சருக்கு போகும். அங்கே வந்துட்டு ஃபர்தராக இதே மாதிரி நிறையா வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வர அந்த ப்ராடக்டை பார்க்கும்போது இவளுக்கு ஏதோ இதில் தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கட்டிங் வந்து ஒழுங்காக இல்லை, ஸோ ஒழுங்காக ஃபிட் ஆகாது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ தான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கால் வருது, லியான்சுவை வர சொல்லுங்கள், ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹே பிஏ சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஜின்னை கையோடு கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் கொட்டாயெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். எப்போ மைக்கு உனக்கு இதயமே இல்லை, அதில் கொஞ்சோண்டு ஈரம் கூட இல்லையா? ஒரு தூங்கிட்டு இருக்க பையனை எதுக்கு இப்படி எழுப்பி கூப்பிட்டு வர அப்படின்னு. டேய் மணி 2 ஆகுது, உனக்கு தூங்குற டைம் ஆடாது அப்படின்ட்டு. என்னப்பா செய்கிறது, கொஞ்ச நாளாகவே எனக்கு இன்சோமியா பிரச்சனை இருக்குது, அதனால தூக்கம் வர மாட்டுது, தூக்கம் வர நேரத்துக்கு தானே தூங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசிகிட்டு இருக்கான். மூடிட்டு வாடா அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நெளிச்சிட்டு கொட்டாயெல்லாம் விட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. அதாவது சைனீஸ் வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது போல். ஸோ அதனால நம்ம சேல்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ கப்புள்ஸாக பார்த்து நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக இருக்கு. டேபிளில் மடார்னு தட்ட அவன் பார்த்தீங்கன்னா பதறி போய் எழுந்துட்டு இருக்கான். எனக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ஐடியாவை பண்ணிடுங்க அப்படின்ட்டு.
அந்த நேரம் கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இவளை பார்த்தோன்னே ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. இவளா? இவ என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவங்க வந்துட்டு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பு எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்க கேட்க ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா கொல்ல வெறி ஆகிட்டுருக்கு. விட்டா அவளை அப்படியே கண்ணாலே கடிச்சு தின்றுவான் போல. சரி உட்காருங்க அப்படின்ட்டு ஃபர்தராக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜின்னு பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டுருக்கா. அப்போ இந்த ஜின்னு பையன் வேகமாக ஓடி வந்து என் கூட வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். என்னாச்சு? உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றலையா? எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசு, என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னனால நீ உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்ட இங்கே வந்துட்டியோ அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு. அப்போ சொல்லு, அப்போ வேறு யார்கிட்டையும் காசு எதுவும் வாங்கிட்டியா? அதனால தான் என் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லுன்னு கத்த. இவளுக்கு கடுப்பாயிருது. 8 காலில் ஒரே மிதி தான். அவன் பார்த்தீங்கன்னா வழியில் கத்த. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூளையே இல்லை, நீ கரெக்டாகவே யோசிக்க மாட்டியா? இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ண செத்து அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த பிஏவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜின்னோட வீக்னஸ் எல்லாமே இவளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன் இவ கூட ஒரு வீக்னஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு பிளான் போட்டிருக்கான் போல், ஹீரோனை வச்சு ஏதோ ப்ளே பண்ணணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த சூடனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா டிசைனிங் பண்ண அந்த இன்னர் வேர் வந்து அங்கே இருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோயினை அங்கே வந்துடுறா. அம்மா என்ன பண்ணிகிட்ருக்க? இது வந்து பிரசிடெண்ட்டே அப்ரூவல் பண்ணிட்டாரு அப்படின்னு. இங்கே பாரு, அதில் வந்து கட்டிங் ஒழுங்காக இல்லை. ஸோ இதை நீ போயிட்டு மறுபடியும் டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா சொல்லிட்டு இருக்கா. என்னால் இது முடியாது அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இது மேனுஃபேக்சருக்கு போகும். ஸோ என்னால் கொடுக்க முடியாது. ஒழுங்கா நீ போய் ரீமாடல் பண்ணு அப்படின்னு அவள் கடுப்பாகி அந்த இன்னர் வேற எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ஈவினிங் போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரான். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸு அந்த இது எல்லாம் செதறி போய் கிடக்கு. இதை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கு. லியான்சு அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா இவ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா, பொறையேறிட்டுருக்கு. என்னடா இது, எவன்டா இது நம்மளை இப்படி நினைக்கிறான், நம்மளுக்கு பொறையேறுது அப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே ஹாயாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்பானா நின்றுட்டுருக்கான். என்னப்பா நீ இங்கே நின்றுட்டுருக்க? ஓ, நான் வந்துட்டேனா இல்லையான்னு செக் பண்ணுறியா? அட என்ன ஒரு பாசம், ஒன்ன மாதிரி யார் இருப்பா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். அதெல்லாம் என்ன அப்படின்னு. ஓ இதுவா, நான் கூட முக்கியமான விஷயமோன்னு நினச்சேன். அது ஒன்றும் இல்லைப்பா, காலையில் ரொம்ப ஹரிபரியாக வேலைக்கு கிளம்பி வந்தேனா, அதனால தான் இதெல்லாமே க்ளீன் பண்ணல. எது ஹரிபரியாக வந்தியா? இதை க்ளீன் பண்ணி வைக்க உனக்கு தெரியாதான், அறிவில்லை அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா பாவமா. சரிப்பா நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கா. கோவப்படாதீங்க, கோவப்பட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே கெடுதல், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணிவிட்டு டாய்லெட்டு, கிச்சனு, அப்புறம் மெயின் டோரு, அந்த கார்னர்ஸு, இடுக்கு எல்லாத்தையுமே நீ பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டெரராக சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. மூளை முடுக்க எல்லாத்தையுமே அந்த லிக்விட் போட்டுலாம் துடைக்கிறா. தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்பவே இதாக தான் க்ளீன் பண்ணுறா. தவக்கால மாதிரி அங்கங்கேயும் தவிக்கிட்டே இருக்கா. ஸோ லாஸ்ட்டாக வெளியே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோரை தொடச்சிட்ருக்கா. ஸோ பாருங்கள் வாசு, நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அழுத்தி அழுத்தி தொடச்சிட்ருக்கா. சரி ஓகே அப்படின்ட்டு. ஸோ மேலே நிலம் இருக்கும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா துடைக்கிறான். அவள் சொல்கிறா, அது ரொம்ப ஹைட்டாக இருக்குப்பா, எனக்கு எட்டலை அப்படின்னு. உன்னோட மூளையை பொய் சொல்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவியா என்ன அப்படின்னு. புரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி தொட, அப்போ தானே கரெல்லாம் போகும் அப்படின்ட்டு. அட துடைக்க தானே செய்கிறேன், என்னோடய ஃபுல் பவரையும் போட்டு துடைக்கிறேன், நொட்டம் சொல்லாதடா அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் இருக்கான்ல, அவன் லிஃப்ட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த கண்கொள்ளா காட்சியும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பேச்சு, நல்லா அழுத்தி தொட அப்படின்ட்டு. இவனுக்கு கடுப்பாயிருது. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவியா, நீ தான் வருங்கால பசங்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பியா அப்படின்னு ஹீரோவுக்கு கடுப்பாயிட்டுருக்க. உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு.
அட இது தேவையில்லாத வேலையா? இப்படி நீ வந்துட்டு இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துற, நீ ஹைட்டாக தானே இருக்க, நீ துடைக்க மாட்டியா அப்படின்ட்டு. சிஸ்டர், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு, நீ இவனை விட்டு போகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. யாரா நீ வந்து என்னை பற்றி இப்படி சொல்கிற அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட கார்னர்ஸு, அப்புறம் லைட்டு, அப்புறம் அந்த டேபிளோட அந்த கார்னர்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே தொடச்சி பார்க்குறேன், ஏதாவது டஸ்ட் இருக்குமா அப்படின்னா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கா. அதெல்லாம் உனக்கு கிடைக்காதுப்பா, யார் க்ளீன் பண்ணது, நான்ல அப்படின்ட்டு. ஓகே, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறானா. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்குது, நான் சாப்பாடு ரெடி பண்ணவா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நைட்டு என்னோடய பெட்ரூமுக்கு மட்டும் வந்துடாது அப்படின்ட்டு போகிறான். எது, நான் உன்னோட பெட்ரூமுக்கு வந்தனா, என்னடா பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஸோ அப்படியே நைட்டு பெட்டில் படுத்துகிட்டே யோசிச்சுட்டு இருக்கா, ஏன் இவன் இப்படி சொன்னா, நம்ம எப்போ போனோம் அப்படின்ட்டு. அப்போ தான் இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு விட்டு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வருது. அட, இவன் நம்மளுக்கு ஜிஞ்சர் சூப்பெல்லாம் வச்சு கொடுத்தானா? இல்லை இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி பர்சன் கிடையவே கிடையாது, நம்மளுக்கு ஏதோ ட்ரீம் வந்திருக்கும் போல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கா. அட வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒய்ஃபாகவே மாறிட்டா போல. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ விடவே மாட்றா. இங்கே பாருங்க, காலை சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், அது வயிற்றுக்கு நல்லது, அப்போ தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, ரொம்ப டூ மச்சாக பேசிகிட்டு இருக்காத, இப்போ உனக்கு என்ன வேணும், நீ என் கூட காரில் வரணும், அதுக்காக தானே இதை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடாயா அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. எங்க பார், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னோடய வார்த்தைகள் எல்லாத்தையும் ரொம்பவே கூர்மையாக கவனி. ஃபஸ்ட்டு, நான் பேசும்போது நீ இன்டரப்ட் பண்ணவே கூடாது. ரெண்டாவது, என்னை டச் பண்ணி பேசவே கூடாது. மூணாவது, என் காரில் வரணும் அப்படின்ற எண்ணமே உனக்கு இருக்கவே கூடாது. என்னோடய திங்ஸ் எதையுமே நீ டச் பண்ணக்கூடாது. நீ என்னோடய வீட்டில் டெம்ப்ரவரியாக தான் தங்கியிருக்க. ஸோ உனக்கு எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீ ஆஃபீஸ் ரூம்லேயோ எங்கேயோ பேசவே கூடாது. அப்படி பேசின அப்படின்னா இம்மிடியட்டாக நான் இங்கேருந்து உன்னை துரத்தி விட்டுருவேன். வேலையை பற்றி வீட்டில் பேசக்கூடாது, வீட்டை பற்றி வேலையில் பேசக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமாக அடிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்புறம் உன்னை நான் காரில் கூட்டு போனேன்னா தேவையில்லாமல் ரூமர்ஸ்லாம் வரும். என்னோட ரெப்புடேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீ நடந்து போ, இல்லை டாக்ஸியில் போ, எப்படியும் போ, நீ பொண்ணு இல்லைன்னா ஏலியன், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எனக்கு அவசியமே இல்லை, புரியுதா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எல்லாத்தையுமே நீ வந்து சாப்பிட்டு முடிச்சிரு. அப்படி நீ வேஸ்ட் பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னோட சேலரியிலேருந்து மொத்தமாக நான் கழிச்சிருவேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திட்டு ஐயோ கொஞ்சமாக தின்ட்டு போயா, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் காதலே வாங்காமல் போயிடானா. ஓடா எரும மாடு, நீலாம் ஒரு ஆள்னு உனக்காக நான் சமைச்சு வச்சேன் பாரு, நீ சாப்பிட்லன்னா என்ன, எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஜின்னை காட்டுறாங்க. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பி கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே ஆச்சரியம், என்னடா அது இவன் வந்திருக்கானே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான், என்னோடய பிளான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்ச ஃபுட்டை எல்லாத்தையுமே அள்ளிட்டு இங்கே வந்துட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு. வாங்க வாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு தெம்பா வேலை பாருங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கூட ஹீரோனோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒருத்தவர் இருக்கார்ல, ஜின்னுக்கு பக்கத்தில், அவர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர், நம்மளும் சேல்ஸ் மேனேஜர்னே வச்சுக்காரலாம். ஸோ உள்ளே வந்தோடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அந்த சாம்பிள் இருக்குல்ல, அந்த இன்னர் வேர், அது கூட அங்கே இருக்கா. இவர் வந்து கேட்குறாரு, ஆமாம் இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிருக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ சூடனும் பக்கத்தில் தான் இருக்கா. அதுவா, இந்த ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இருக்காங்கல்ல, இவங்க அதில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ரீமாடல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எது ரீமாடலா, ஏன் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்கிறா, அதில் கட்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, ஸோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு. ஸோ இந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்மம் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்ருக்கான். அடுத்தவங்களோட டிசைனை காப்பி பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் டிசைனில் தப்பு இருக்குது அப்படின்றதுக்கு சொல்லவே அருகதில்லை அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. அந்த சூடனுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கு. ஒரு வேளை நீ அவங்களோட டிசைனை வந்து காப்பி பண்ணனால அவங்ககிட்ட ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே இந்த விஷயங்களை பண்ணுறியா அப்படின்னு. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த ப்ராடக்டை நான் அப்ரூவல் பண்ணுறேன், ஸோ உடனடியாக இதை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வேகமாக வந்துட்டுருக்கா. ஜின்னு நில்லை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு.
அது ஜின் சார் அப்படின்ற மாதிரி இழுத்துட்ருக்கா. நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு போங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அந்த ப்ராடக்ட்டில் கட்டிங் ஒழுங்காக இல்லை, ஸோ ஃபிட்டிங் வந்துட்டு நல்லா இருக்காது, சொன்னால் கேளு அப்படின்னு. என்ன நான் எடுத்த டிசிஷனை நீ வந்து மாற்ற பார்க்குறியா? நான் என்ன சொல்கிறேன்னா அதைத்தான் நீ கேட்கணும். இங்கே யார் பாஸ் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. சரி போங்கடா போய் அழிங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுறான். இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ். இதில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருந்தால அந்த ப்ராடக்டை தான் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக கஸ்டமர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே நிறைய பேர் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து முடிய போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லோரும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் எங்கள் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கேதரிங் மீட்டிங் வைக்கிறோம், நீங்களும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின்ட்டுமே கேட்குறா, நீயும் டைம் இருந்தால் வரியா அப்படின்ட்டு. நான் வரேனே, நான் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்ருக்காங்களா. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டா. என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாவே சேல்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம லியான்ஸ் இருக்காங்கள்ல அவங்க எனக்கு ட்ரீட் வைக்கிறதா சொன்னாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பில்லை வந்து கட்டிருங்களேன் அப்படின்னு நைஸாக கோர்த்து விட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் தானே ஹீரோ உட்காந்துருக்கான், சரி இவனை நம்ம கோர்த்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. என்னப்பா நம்ம பிரசிடெண்ட் உட்காந்துருக்காங்க, அவர் இருக்கும்போது நான் பே பண்ணால் அவருக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ பே பண்ணுற அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவட்ட தான் கையில் காசு இல்லையே, ஹீரோட்ட தானே பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ எல்லோரும் பயங்கரமாக சாப்பிட்டுட்ருக்கானுங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி. ஸோ பில் வந்துடுதா, பில் யார் பே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அட் அ டைமில் ஹீரோ உட்பட எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தான் கை காமிச்சிட்ருக்கானுங்க. இவ பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுட்டு இருக்கா. ஸோ பில்லை பார்த்தோன்னா அவளுக்கு தூக்கி வாரி போடுது. இவட்ட காசு இருக்காதுன்னு பார்த்தா உள்ளேருந்து கட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஸோ அந்த காசை கொடுக்கும்போது அந்த வெயிட்டர் பொண்ணு வாங்குறா. இவ பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டே இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வெயிட்டர் பொண்ணு பிடுங்கிட்டு போகுது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவட்ட ஏது இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி மறைச்சு பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன கோர்த்து விட்டுட்டீல அப்படின்ட்டு இவன் மறைச்சு பார்க்குறான். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, எங்களுக்கு ட்ரீட் வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு. அட நம்ம கம்பெனி பிரசிடெண்ட்டுக்கே நான் வந்துட்டு ட்ரீட் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. சரி உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சேல்ஸ் மேனேஜர் கேட்கும்போது அது பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு டாட்டா பாயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிட்டுருக்கான். இவ திரும்பி பார்க்குறான், அந்த சைடு ஹீரோவே இல்லை. ஆத்தாடி இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா காரெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டு இருக்கா, எல்லா எம்ப்ளாயிஸுமே போயிட்டாங்க, நானும் உங்கள் கூட வந்துடுவா, காரில் ஏறிக்கவா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வாயேன், உன்கிட்ட தான் நிறைய காசு இருக்கே, அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஜெட் வேகத்தில் போயிடறான். ஹீரோயினுக்கா கடுப்பாயிடுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு கேஷுவலாக டிவி பார்த்துட்ருக்கான். அவள் செம்ம கடுப்பில் உள்ளே வந்துட்டுருக்கா. யோ நான் ட்ரீட் வச்சேன்ல, நல்லா தான் நான் சாப்பிட்டேன், எவ்வளோ காசு நான் செலவு பண்ணேன், ஒரு காரில் கூட்டிகிட்டு வந்து நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு. நான் அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு காசு எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. அதுவா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வராளா, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு புக் எடுத்து கொடுக்குறான். உன் மூஞ்சை மறைச்சிட்டு நீ வந்து சொல்ல அப்படின்னு. ஏன்னா இவ வந்துட்டு கண்ணை பார்த்து பொய் சொல்லும் போது தான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதேதோ பிரச்சனைகள்லாம் வரும், அதனால். ஸோ இவளும் புக்கை மூடிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, அது என் ஃப்ரெண்டுகிட்ட தாப்பா நான் காசு வாங்கினேன் அப்படின்னு. எது ஃப்ரெண்டா, என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாப்பா இந்த மாதம் ஃபுல்லாக நான் வந்துட்டு எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்காக தான் அவன்கிட்ட ஒரு 30,000 வாங்கியிருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஓ அப்படியா, உனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்டு இருந்தது அப்படின்னா அவங்க வீட்லேயே போய் ஸ்டே பண்ண, அப்படி இல்லைன்னா அந்த காசை வச்சு நீ ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண, இங்கேருந்து போ அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. அப்போ உண்மையை சொல்லு, எதுக்கு போய் சொல்கிற, உனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 100 ரூபாய் ஒரு டாக்ஸிக்கு காசு கூட நீ என்கிட்ட தானே கேட்ட, சொல்லு உண்மை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. நான் உண்மையை சொன்னா நீ இங்கேருந்து என்னை துரத்திட மாட்டியே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக காலையில் ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இவ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா.
அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வரும். அட நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு காசு கூட இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்ப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கரை பார்க்கும்போது ஹீரோ அவனோட ரூமில் வச்சுருந்துருப்பான்ல ஆஃபீஸில், அதில் தானே காசுலாம் எடுத்து கொடுப்பான். ஒரு வேளை இதுலேயும் காசு வச்சுருப்பானோ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே கட்டு கட்டாக காசு இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்பா நான் இப்போ பணக்காரி ஆயிட்டேன், இந்த கடவுளோட கருணை என் மேலே இருக்க தான் செய்யுது அப்படின்ட்டு பயங்கரமாக குஷியாக இருந்திருப்பா. இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.